Welcome to Safwa Safreen channel. நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிச்சது. பேசாம ஹோம்வொர்க் எழுதலாம்னு நினைச்சேன். லேட் ஆனதுக்கு சாரி ஆனா, நாங்க எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தோம். டிங்கியும் அதை விளையாட ஆசைப்பட்டா, ஆனா அவ சைஸுக்கு அது கரெக்டா இருக்காதுல்ல. நீ வேணா அடுத்த தடவை ரெஸ்லிங் ட்ரை பண்ணு, அது உனக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, நீ சொன்னது சரி ஜாக். போதும் போதும், என்ன கிண்டல் பண்றத நிறுத்துங்க. நான் இனிமே உங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்னாச்சு உனக்கு? ஃபுட்பால் டீம்ல இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கா இவ்ளோ கோவப்படுற? ஆனா நாங்க உண்மையா தானே சொன்னோம். ஃபுட்பால் ஆடணும்னா கொஞ்சமாவது ஹைட் இருக்கணும். எனக்கு புரியுது, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறேன். இனிமே உங்க கூட நான் ஃபுட்பால் விளையாட வர மாட்டேன். நீங்களே தனியா விளையாடுங்க. நீ குள்ளமா இருக்கன்றத ஒத்துக்கட்டு வெங்கி. என்ன சொன்னாலும் அதுல மாற்றமே இல்ல. அதனால என்ன? நீ இனிமே என்ன ட்விங்கின்னு கூப்பிடாத, புரிஞ்சுதா? சரி, நான் உன்னை கர்னல்னு கூப்பிடவா? அது உனக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா நீ இப்ப கதை சொல்ல போறியா? ஆமா, சரியா சொன்னீங்க. கர்னல்னா கோதுமைன்னு அர்த்தம். ஆனா நாம சொல்ற கர்னல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அந்த கர்னல் ஒரு மரவெட்டிக்கு குழந்தையா பிறந்தாரு. நான் தான் அந்த மரவெட்டி. சரி, நீ அவன் வைஃபா இரு. நாம ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதான் கடவுள் சாப்பாட்டுக்கு நமக்கு எந்த குறையும் வைக்கல. ஆமா, நம்ம அதிர்ஷ்டசாலிங்கதான். ஆனா ஒரு குழந்தை இருந்தா நம்ம குடும்பம் நிறைவா இருக்கும். இன்னும் அதிக சந்தோஷத்தோட நம்ம இருக்கலாம். குழந்தை, ஆமா, ஒரு குழந்தை இருந்தா நல்லாதான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவங்க பேசுறது நீ கேட்டியா? அவங்க ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்க. நாம அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தை தந்தா என்ன? ஒரு பையனோ பொண்ணோ, இல்ல நெட்டையோ குட்டையோ, ஒரு நெல்மணி அளவு இருந்தா கூட நான் அந்த குழந்தைய சந்தோஷமா ஏத்துக்குவேன். நாங்க பேசுறது கேக்குதா? ஹலோ, நாங்க கூப்பிடுறது உங்க காதுல விழுதா? சரி, எங்களோட கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட கல்யாண வாழ்க்கை ஒரு குழந்தையாலதான் நிறைவடையும் நினைக்கிறியா? ஆமா. அப்ப சரி, உன் விருப்பப்படியே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவனால உனக்கு எல்லாமே நன்மையாதான் நடக்கும். இங்க பாரு, நான் போய் மரத்தை வெட்டி வித்துட்டு வரேன். நீ உள்ளேயே பத்திரமா இரு. காத்து பலமா அடிக்குது. நீ உள்ளேயே இருந்து ஓய்வெடு, புரிஞ்சுதா? போயிட்டு வரேன். சரி, நான் போய் மரத்தை வெட்டி விட்டுட்டு வரேன். வெளியே வராத, இங்க பனிமழை பெய்யுது. ஒரே பனிக்கட்டியா இருக்கு. உள்ளேயே இரு. நான் சொல்றது கேக்குதா? ஏன்னா உன் வயிறு இப்ப பெருசா இருக்கு. நீ இதுல நடக்க முடியாம கீழே விழுந்தனா உன்னால எந்திருக்கவே முடியாது. அதான் சொன்னேன். என்ன, குழந்தை பிறந்துருச்சா? எங்க என் பையன்? எங்க என்னோட முத குழந்தை? எப்படியோ உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீ வந்து பிறந்துட்ட. ஆனா இவன் ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கான்ல. இவன் குழந்தை தானே, அதான் இப்படி இருக்கா. சீக்கிரமாவே வளர்ந்துருவான். இவனால நமக்கு பெருமை வந்து சேரப்போது பாருங்க. நீ எங்க இருக்க? வெளியே வா. உனக்காக நான் துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து பாரு. சீக்கிரம் வா. இப்ப என்ன டைம் ஆச்சு? நீ வெளியே வந்தா தான் சொல்லுவேன். நான் சொல்றேன். இப்போ மணி 3. அப்புறம் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா நீங்க தான். சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பேசலாம். நான் உனக்காக என்னெல்லாம் வச்சிருக்கேன் பாரு. ஒரு ரெட் ஹேட். அம்மா, இது ரொம்ப அழகா இருக்கு. இனிமே நான் எங்க இருந்தாலும் நீங்க என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கர்னல், சீக்கிரமா வா, நேரமாச்சு, மார்க்கெட்டுக்கு போகணும்.
இப்ப நான் சொல்றத கவனமா கேளு கர்னல். இந்த ஹேண்ட்பேக்கை நீ வச்சுக்கோ. இந்த 3 காயின்ஸையும் வச்சுக்க. நீ நல்லபடியா இதை உபயோகப்படுத்துவேன்னு நம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. அப்பா, இப்படி குதிரை மேல போறது ஜாலியா இருக்கு. வேகமா போங்கப்பா. என்ன இது? யாருமே இல்லாம நீ ஆப்பிள கூடக்குள்ள போடுற, அதுவும் அழகா அடுக்குற. இங்க என்ன நடக்குது? எல்லாமே மாயமா இருக்கு. ஓ, உத்து பார்த்தாதான் தெரியுமா? நம்ம மரவெட்டியோட பையன் தான் கூட பக்கத்துல நிக்கிறான். அவன் நெல்மணி சைஸ்ல இருக்கிறதுனால தெரியல. ஓ, உங்க 2 பேருக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க மார்க்கெட் போயிட்டு வந்ததுல ரொம்ப சோர்வாவும் பசியாவும் இருக்கோம். சாப்பிட ஏதாவது இருக்கா? ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம பையன் மார்க்கெட்ல எவ்வளவு சுறுசுறுப்பா நடந்துக்கிட்டான் தெரியுமா? அவன் தேவதைங்களோட ஆசீர்வாதத்துல பிறந்தவனாச்சே. நம்ம பையன் பாக்குறதுக்கு வேணா குட்டியா இருக்கலாம், ஆனா அவன் புத்தியும் சுறுசுறுப்பும் நம்மள மாதிரி இருக்கிறவங்கள விட அதிகமா இருக்கு. நீ நான் சொல்ற மாதிரி எல்லாம் சரியா போறியா? சரி, இப்ப ரைட்ல போ. அப்படிதான் போணும். யாரோ இது? நான் தான். என் பேரு கீவா. ஆனா என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே. இதோ குதிரையோட காதுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. என்ன ஒரு அதிர்ஷ்டமான நேரம் எங்களுக்கு. நீ என் கண்ணுல பட்டது நல்லதா போச்சு. உன்னை விடுறதா? நீ எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருப்ப. நீ எங்க கூட வந்துடு. இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போனேன். என்ன விடு, நான் வீட்டுக்கு போணும். இந்த மாதிரி அடம் பிடிக்கிறத நிறுத்திடு. நான் சொல்றதை கேளு, இல்லன்னா நம்ம இன்னைக்கு ராத்திரி அரசரோட குதிரை கோட்டைக்குள்ள போய் அங்க இருக்கிற நல்ல நல்ல குதிரைகளை திருட போறோம். ஆமா, ராத்திரியில போறது தான் நல்லது. இருட்டா இருக்கும். எல்லாம் சரிதான். அங்க கதவு இருக்கும், அதை எப்படி நாம திறக்கிறது? அதுக்கு தானே நம்ம கைதி இருக்கான். நான் எதுக்காக அவனை பிடிச்சு வச்சிருக்கேன்? இந்த மாதிரி காரியங்களுக்கு பயன்படுவான்னு தான் அவனை கதவு துவாரம் வழியா உள்ள அனுப்பி கதவை திறக்க சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியா போயிடலாம். உன்னோட திட்டம் அருமையா இருக்கு. அவன் குட்டியா இருக்கிறதுனால யாரு கண்ணிலையும் பட மாட்டான். இருட்டு நமக்கு வசதியா இருக்கும். குதிரையை திருடி நிறைய பணத்துக்கு வித்தரலாம். அப்படி அவன் இத பண்ண மறுத்தா அவன் உயிரோட இருக்க முடியாது. நான் அவனை கறிக்கடைக்கு வித்துருவேன். அதுக்கப்புறம் அவன் கதை கந்தல். நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல. நாங்க சொன்ன மாதிரி செய். வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான். புரியுதா? உங்களுக்கு முதல்ல எந்த குதிரை வேணும்? கருப்பா வெள்ளையா? ஏய், ஏன் இப்படி கத்துற? நாங்க மாட்டிக்கணும்னு நினைக்கிறியா? அமைதியா இரு, சத்தம் போடாத. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. எந்த குதிரையை திருட விரும்புறீங்க? நீ எங்களை மாட்டி விட போறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. வெள்ளை குதிரை வேணுமா, கருப்பு குதிரை வேணுமா? நீ வாயை மூடிக்கிட்டு வெளியே வரியா இல்லையா? இங்க இன்னொரு சாம்பல் கலர் குதிரை இருக்கு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா எந்த குதிரை வேணும்னு? சொல்லுங்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா நான் உள்ள வந்து உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா சத்தம் போடுறத நிறுத்து. அது யாரோ திருடங்க நுழைஞ்சிட்டாங்க போல. காவலர்களே, சீக்கிரம் எல்லாரும் வாங்க, திருடனை பிடிங்க. ஏய், இப்போ உனக்கு திருப்தியா? நீ மட்டும் என் கையில மாட்டின, அவ்வளவுதான். உன்னோட இந்த செயலை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி கர்னல். ஓ யோசனையும் நீயும். நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாது.
இன்னும் யாரோ ஒருத்தன் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாருன்னு தான் தெரியல. சரியா சொன்னீங்க, ஒரு வியாபாரி தான் அவன். ஆனா அவன் ஒரு நெல்மணி சைஸ்ல தான் இருப்பான். அவன் போட்டிருக்கிற ரெட் கேப்பை வச்சுதான் நீங்க அவனை கண்டுபிடிக்க முடியும். ஏய், நீ எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? என்ன வளர்ற? நாங்க சொல்றது உண்மைதான் அரசே. அவன் நெல்மணி சைஸ்ல தான் இருப்பான். போது நிறுத்துங்க. உங்க நாடகத்துல நெல்மணி சைஸ்ல ஒரு ஆளா எங்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறத நிறுத்துங்க. இவங்க எல்லாரையும் இங்க இருந்து கொண்டு போங்க. இவங்களை ஜெயில அடைச்சு கடுமையா தண்டனை கொடுங்க. அப்பவாது இவங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். திருட வந்துட்டு பொய் சொல்லி குழப்புறாங்க. tamil.blogspot.com நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். நிறைய பணத்தை நான் சம்பாதிச்சிட்டேன். ஜாலி. நம்ம பையன் கர்னல் திரும்பி வரவே மாட்டான்னு நினைக்கிறப்ப என் இதயம் ரெண்டா உடையிற மாதிரி இருக்கு. எனக்கும் தான். அத பத்தி நினைக்கும் போது என்னால சுத்தமா முடியல. நான் வந்துட்டேன். கர்னல், நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியா? ஆமா, நான் திரும்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு அற்புதமான கதை. யாரையும் சுலபமா எடை போடக்கூடாதுன்னு புரிஞ்சுது. ஆமா ட்விங்கி, உனக்கு இப்போ ஒரு குதிரை தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனா நம்ம டிங்கி சைஸுக்கு குதிரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. வேணா நம்ம பூனைய வேணா குதிரையா நினைச்சு ஓட்ட சொல்லு. அது உனக்கு பொருத்தமா இருக்கும். என்ன சொல்ற? நீ கிண்டல் பண்றத நிறுத்துறியா? இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுல. அப்படியா? எனக்கு அப்படி தோணல. போதும், எல்லாரும் ட்விங்கியை கிண்டல் பண்றது நிறுத்துங்க. இல்லனா உங்க எல்லார் மேல ஏறி சவாரி பண்ணுவேன். என்ன, ரெடியா இருக்கியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.